ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. இது கதை சொல்லும் நேரம். சரி, இன்றைக்கும் தெனாலிராமன் கதை. ஓகேவா? எனக்கு அவரோட ஸ்டோரி தான் நிறைய பிடிக்கும். ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அதனால தான் ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களும் கண்டிப்பாக தெனாலிராமன்னா பிடிக்கும், அவரோட கதைகளும் பிடிக்கும் தான். நீங்களும் கேட்டு நைட்டு உங்கள் பிள்ளைங்க தூங்கும்போது உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கதை சொல்லுங்கப்பா. கதை கேட்டு தூங்குன்னா பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். என் பொண்ணுங்கன்னா கதை சொல்ல போகிறேன்னா தூங்க மாட்டாளுங்க. கதையை சொல்லி தூங்கிடுவாங்கன்னு பார்த்தா கதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆகி போயிடும். ஸோ பசங்க கதை கேட்குறது தான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க. ஆனால் நான் சொல்கிற கதையை நீ உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். ஓகேவா? சரி, இன்னைக்கு கதை ஆணவம் பிடித்த புலவர். எல்லா புலவரும் ஆணவம் பிடிச்ச புலவராக இருக்க மாட்டாங்களா? ஒரு சில பேர், அதாவது நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுல்லாக இருக்கிற குடம் வந்து தண்ணி ஆடாது, அழகாக தூக்கிட்டு வந்துடலாம். ஆனால் அந்த குறை இருக்குது பார்த்தீங்களா, அது இடுப்பை தூக்கி வச்சு நடங்களே டடுக்கு 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 டடுக்குன்னு டான்ஸ் ஆடும். அதே மாதிரி தான் அதிகம் படித்தவங்க அதிகம் பேச மாட்டாங்க. ஆனால் அந்த அரையும் குறையுமா நான் அதை படிச்சுட்டேன் இதை படிச்சுட்டேன்னு சீனு போட்டு தெரியும் பார்த்தீங்களா? ஐயோ அம்மா, அதுங்க தொல்லை தாங்க முடியாதம்மா. அதே மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்காரு ஒரு புலவர். அவர் பேர் பால திலகாச்சாரியார் அவர் பேர். ஓகேவா? அவர் யார்? நம்ம தாத்தாச்சாரிக்கு தெரிஞ்சவர் தான். தாத்தாச்சாரியரோட நோக்கம் என்னவா இருக்கும்? எப்போவுமே தெனாலிராமனை அசிங்கப்படுத்தணும், அரசவையில் தெனாலிராமனை அவமானப்படுத்தணும். அந்த நோக்கத்துக்காகவே இந்த மாதிரி புலவரெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வந்து பல்ப் வாங்குறதே தாத்தாச்சாரியருக்கு வேலையாக போயிட்டு. அந்த வகையில் தான் அந்த பால திலகாச்சாரியார் அரசவைக்கு வர்றதா ஓலை வருது. மன்னருக்கு பயம். ஏன்னா உண்மையிலே பால திலகாச்சாரியார் திறமை வாய்ந்தவர், நிறைய படிச்சிருக்காரு. அதே சமயம் அதை விட அதிகம் அவருக்கு வந்து ஆணவம் அதிகம். தான் என்ன மீறி யார் இந்த அவையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவம் பிடிச்ச ஒரு அரசவையில் புலவர் இருப்பாங்க. ஒரு 4-5 புலவர்கள் மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கக்கிட்ட இவருக்கு தெரிஞ்சதை கேள்வி கேட்டு அதை பற்றி அவங்க சரியான பதில் சொல்லலைன்னா அதை வச்சு அரசவையில் அவங்க அவமானப்படுத்துறதையே வேலையாக வச்சுருக்காரு இந்த பால திலகாச்சாரியார். அவர் வராருன்னு சொல்லி ஓலை வருது. மன்னருக்கு தூக்கி வாரி போட்டுட்டு இவர் வாராரா? இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் சிஓ வரா சிஓ வராரான்னு சொன்னோடனே இப்படியே ஐயோ வர போகிறாங்களா, ஐயோ கேள்வி கேட்க போகிறாங்களா, என்ன பண்ணுறது தெரியல, எப்படி தெரியல அப்படின்னு. நான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுப்போலாம். எங்களுக்கு கமிஷன் ஒன்று வைப்பாங்க. ஐயோ அடுத்த கமிஷன் வைக்க போகிறாங்கன்னா 1 மாதத்துக்கு தூக்கம் வராது. என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியலையே, எதை பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே, எதை செய்ய சொல்லுவாங்கன்னு தெரியலேன்ட்டு அப்படி பக்கு பக்குன்னு இருக்கும். அதே ஃபீலிங் தான் மன்னருக்கும். போச்சு, நம்ம புலவர் மக்களை அவர் வாட்டி வதைக்க போகிறாரு, அவமானப்பட போகிறோம், என்ன ஆக போதோ தெரியலேன்ட்டு ஒரே புலம்பல். அப்போது புலம்பல். அதுக்கப்புறம் 2 நாள் ஆயிடுச்சா, அவர் அவைக்கு வந்துட்டார். அவ்வளோ மரியாதையோடு அவரை கூப்பிட்டு வராங்க. அவர் நடை உடையிலே ஒரு கர்வம், அந்த படித்த கர்வம் இருக்குது தெரியுமா? அந்த கர்வத்தோடையே அவர் அப்படியே கம்பீரமாக நடந்து வராரு. அவருக்கான காலை விருந்தெல்லாம் வழங்குறாங்க. சாப்பிட்டாச்சு. அப்போ அவையில் உட்காந்துருக்காங்க. மன்னர் சொல்கிறாங்க, நீங்கள் இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு தான் போனோம். யாராக இருந்தாலும் அப்படி தானே சொல்லுவோம். அது மாதிரி என்னால் இருந்து தான் போனோம் அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து மரியாதையாக சொல்கிறாங்க. ஆனால் அவரும் ஆனால் இருக்கத்தானே வந்திருக்கேன், இருந்து உன் அவையில் இருக்கிற புலவர்களோட அறிவு திறமையை நான் சோதிக்காமல் நான் இங்கேருந்து நான் கிளம்ப மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு விடுக்கான பார்வையில் சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் தெனாலிராமன் அவைக்கு வந்து வராரு. வெடி போடுறாங்கல்ல, அதில் ஒரு பாட்டி இறந்துட்டாங்க. அவைக்கு வந்து வராரு. ஓகேவா? வரும்போது பார்த்திங்கன்னா அப்போது மன்னர் ரொம்ப கவலையாக இருக்கார். அப்போ அவர் கேட்குறாரு, என்னாச்சு மன்னா அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ இவர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து உங்களோட ஓய்வறைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. தெனாலிராமனை மன்னர் கூப்பிடுறாரு. தெனாலிராமன் அங்கே வராரு. அப்போ அங்கே அவர் வரப்போ புலவர்களும் அங்கே வந்து கை கட்டிட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு அடிவேறு கலங்குது, என்ன பண்ணனே தெரியல. அந்த மாதிரி ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. தெனாலி கவனிக்கிறாரு. என்னாச்சுமாண்ணா, எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது மன்னர் சொல்கிறாரு, இப்படி பால திலகாச்சாரியார் அப்படின்னு சொல்லி அவர் வந்திருக்காரு.
அவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி வந்திருக்காரு, நம்ம புலவர்களெல்லாம் வாட்டி வதைச்சிருக்காரு. மறுபடியும் அவர் வந்திருக்காரு. இந்த முறையும் புலவர்களுக்கும் எனக்கும் அவமானம் ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சொன்ன உடனே அப்புறம் வந்து தென்னாலி வந்து யோசிக்கிறாரு. என்கிட்ட ஒரு யோசனை இருக்குமாண்ணா, ஆனால் அதுக்கு வந்து நீங்களும் நம்முடைய புலவர்களும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்களை அவமானத்துலேருந்து காப்பாற்றுறதா இருந்தால் நாங்கள் எதுக்கு நீ என்ன சொன்னாலும் கேட்குறோம் அப்படின்னு மன்னர் சொல்லி புலவர்கள்கிட்டையும் தென்னாலி என்ன சொல்கிறானோ அதேபடி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அவனை தென்னாலி சொல்கிறாரு புலவர்கள்ட்ட, நீங்கள் சாயங்காலமே என்னோடய வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர வச்சு ஏதோ பிளான் போடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. அடுத்த நாள் ஆச்சு. அவைக்கு பாலத்தில் காய்ச்சல வந்து உட்காந்துட்டாரு. அப்போது வந்து புலவர்கள் யாரையும் காணோம். கொஞ்ச நேரத்தை பார்த்தீங்கன்னா 6 வாரத்தோட இந்த சொல்லுவாங்களே படைகள், புலவர் படைகள் பெரும்படைகள் சூழ யார் வரா? நம்ம தென்னாலி வராரு. எப்படி அந்த பட்டு அங்கு வஸ்திரம் போட்டு இந்த பெரிய புலவர்கள் நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? பெரிய இந்த நக்கீரர் புலவர்லாம் கழுத்தில் எல்லாமோ போட்டுட்டு இந்த பட்டில் இந்த அங்கு வஸ்திரம் போட்டுட்டு கையில் ஓலைச்சுவடி வச்சுருக்கிற மாதிரி ஒரு பட்டு துணியில் வந்து ஒரு சுவடி மாதிரி ஒருத்தர் சுற்றி கையில் வச்சுருக்காரு தென்னாலி. வச்சுக்கிட்டு அந்த பாலத்தில் காய்ச்சலார் எந்த நடையோடு வந்தாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதே நடையோடையே மிஞ்சிட்டார் இவர். அப்படியே ஒரு மிடுக்கு, அந்த பேச்சில் ஒரு கர்வத்தோடு அப்படியே வராரு. அவர் வரதை பார்த்துட்டு பாலத்திலகாச்சாரியாருக்கே மூஞ்சி சுருங்கிடுச்சு. என்ன இவருக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, இவருன்னா அவ்வளோ பெரிய புலவரா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. அப்போ தென்னாலி இருக்கார்ல, தாத்தாச்சாரியாருக்கு ஒன்றுமே புரியல. இவன் எதுக்கு இப்படி வந்து சீனா போட்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. உடனே தென்னாலி என்ன பண்ணுறாருன்னா அந்த புலவரை பார்த்து கேட்காரு, ஓ நீங்கள் தான் பாலதிலகாச்சாரியாரோ? எங்களை கேள்வி கேட்குறதுக்கு வந்திருக்கிறது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆமாம் நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு, ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, ஆச்சரியார் சொல்கிறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, ஓ அப்படி என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இந்த உலகத்தில்? எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்களோ? அப்படி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாலும் எனக்கு தெரிஞ்ச திலக அஷ்ட மகாபந்தனம் இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இவருக்கு ஒன்றுமே புரியல. திலகா அஷ்டக மகாபந்தனமா, இது நம்ம கேள்வியே படலையே அப்படின்னு உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாரு. அதே சமயம் தென்னாலி தொடர்ந்து பேசுகிறான். நாளைக்கு இதில் இருந்தால் நான் உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் தான் எல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்கள, நான் பூந்து விளையாடுற இந்த திலக அஷ்டக மகாபந்தனம் இதிலேருந்து நான் உங்ககிட்ட நாளைக்கு நான் விவாதம் பண்ண போகிறேன், நாளைக்கு தயாராக இருங்க அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் கூட நிற்கலாம் தானே. உடனே எனக்கு வேறு இடத்துல வேலைகள் உள்ளது கிளம்பிட்டாராம். அதே மிடுக்கோட கிளம்பிட்டாராம். மன்னரும் சரி புலவரேன்னு சொல்லி அவரும் அவர் ட்ராமாவோட சேர்ந்து வணக்கம் வச்சு அனுப்பிவிட்டார். பாலதிலகாச்சாரியாருக்கு ஒன்றும் புரியல. தாத்தாச்சாரியாரே இது என்ன புது நூல், நம்மளுமே இதை படிக்கலையே, இவன் இதெல்லாம் படித்து வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் யோசிக்க, பாலதிலகாச்சாரியாருக்கு திலகா அஷ்டக மகாபந்தனமா, இது என்னன்னு தெரியலையே, நம்ம இதை படிக்கலையேன்ட்டு சொல்லி அவருக்கு ஒன்றுமே புரியலை. நாளைக்கு எப்படி இதை விவாதிக்க போகிறோன்னு சொல்லி அன்றைக்கி நாள் ஓடிடுது. இரவு ஆகுது. நைட்டு வந்து அந்த பாலதிலகாச்சாரியாருக்கு தூக்கமே வரல. ஐயோ திலகா அஷ்டக மகாபந்தனமா, இது என்னன்னு தெரியலையே, நாளைக்கு இதுலேருந்து தானே நம்மக்கிட்ட கேள்வி கேட்க போகிறதா சொன்னாங்க, இதில் தானே விவாதம் நடத்த போகிறதா சொன்னார் அந்த புலவர், நம்ம எப்படி இதை பதில் சொல்ல போகிறோம், தெரியாத ஒரு இதை பற்றி நம்ம எப்படி பேச போகிறோம், முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுட்டு வந்து தான் நம்ம பேசணும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நாளைக்கு அவைக்கு போய் அவமானப்படுறதுக்கு பதிலாக நம்ம அதில் போட்டியில் கலந்துக்காமலே நம்ம இப்போவே கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு விடியாமலேயும் மூட்டை முடிச்ச எடுத்துட்டு கிளம்பிட்டார். கிளம்பிட்டார். அடுத்த நாள் அவை கூடுது. நேரம் ஆகுது. தென்னாலிராமன்லாம் வந்தாச்சு. ஆனால் பாலதிலகாச்சாரியாரை காணோம். தாத்தாச்சாரியாருக்கு முகம் வாடி போச்சு. என்னடா இவர் இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காரு. அப்போது சேவகன் வந்து சொல்கிறாரு, பாலதிலகாச்சாரியார் வந்து விடியும் முன்னே, சேவல் கூவுறதுக்கு முன்னே அவரோட துணிமணிகளெல்லாம் கட்டிட்டு போயிட்டார் மன்னா அப்படின்னு சொல்கிறாரு. மன்னருக்கு ஒரே சந்தோஷம். இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு அவருக்கு இருப்பு கொள்ளலை. உடனே தென்னாலியை ஓய்வறைக்கு அழைச்சி வந்து கூப்பிட்டு கேட்குறாரு, எப்படி தென்னாலி
நீ இதெல்லாம் படிச்சிருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே, அது சரி அந்த நூலை பற்றி என்கிட்ட காமி, இந்த நூலுக்கு பயந்து தான் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு போயிருக்காருன்னு நினைக்கிறேன், அநேகமாக அவருக்கு இந்த நூலை பற்றி தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தென்னாலி சொல்கிறாங்க, இந்த நூலை பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைம்மா, நான் நல்லா யோசித்தா உங்களுக்கே தெரியுங்கன்னு கேட்டோன்னே, இல்லை தெனாலி எனக்கு சத்தியமாக புரியல, திலகா அஷ்டக மகாபந்தனம் அப்படின்னா என்னன்னு தெரியல, நானுமே படித்ததில்லை அப்படின்னு சொல்கிறாராம் மன்னர். அப்போது தென்னாலி என்ன பண்ணுறாரு, அந்த பட்டு துணி போத்தி வச்சுருந்தாரு பார்த்தீங்களா நூல்மதி, அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. அதில் என்ன இருந்துச்சு நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். திலகா அஷ்டக மகாபந்தனம். இது அதில் என்ன இருந்துச்சுன்னா கொஞ்சம் எள்ளு, விறகு, அப்புறம் மாடு கட்டுவாங்களா கயிறு, அந்த கயிறு அந்த விறகுல சுற்றி வச்சுருந்தாராம். இதுக்கும் அதுக்கு அந்த பேருக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, திலகம் அப்படிங்கிறதுக்கு எள்ளு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. எள்ளுக்கு வந்து திலகம்ங்கிற பேர் இருக்குது. ஓகேவா? அப்போ அஷ்டகம்னா என்னது? விறகு. குட்டி குட்டியாக சுள்ளி சுள்ளியாக விறகு இருக்கும்ல, விறகு. இப்போ மகாபந்தனம்னா ஐ திங்க் அந்த ஒரு மிஸ்டேக், மகிஷாபந்தனம், சாரி, திலக அஷ்டகம் மகிஷாபந்தனம். இப்போ மகிஷாபந்தனத்தை தான் ஒரு சரிக்கு மகாபந்தனம் சொன்னார். அப்போனா அதுக்கு என்ன அர்த்தம்னா மாடு கட்டுவாங்கல்ல கயிறு, அதான் மகிஷாபந்தனம்னா மாடு கட்டுற கயிறு, அதைத்தான் இவர் திலகா அஷ்டக மகிஷாபந்தனம் அப்படின்னு சொல்லி அதை கையில் ஒரு மூட்டையாக கட்டி வச்சுட்டு அந்த பால திலகாச்சாரியை ஓட விட்டுருக்காரு. தென்னாலியரோட, அதாவது தென்னாலிராமனுடைய இந்த அறிவுபூர்வமான அந்த செயலை கண்டு மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். தாத்தாச்சாரியர் சோகத்தில் உட்காந்துட்டார். இந்த முறையும் தென்னாலி அவமானப்படுத்த முடியலை, அவையில் அசிங்கப்படுத்த முடியலை பார்த்தீங்களா. ஸோ அவர் சோகத்தில் உட்காந்துட்டார். இன்றைக்கி ஸ்டோரி இவ்வளோந்தான். கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில அந்த ஒரு லைன் மட்டும் மிஸ்டேக் ஆகி போச்சு. அந்த இது வந்து திலக அஷ்டக மகிஷாபந்தனம், நான் மகாபந்தனம்னு சொல்லிட்டு மன்னிச்சிக்கோங்க, சாரி. ஓகேவா? நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கதை சொல்லும்போது தெளிவாக சொல்லிடுங்க, சரியா? ஓகே, இன்றைக்கி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.